ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவரைக்காய் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இது ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும். இந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு ஃபேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து இந்த வேர்க்கடலையோடவே சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதையும் இங்கே தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன். அதையும் இது கூட சேர்த்து சிம்மில் வச்சு பொறுமையாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா கலர் மாறி வரும் தேங்காய், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. சிம்மில் ஹையில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. அவரைக்காய் நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. இது மாதிரி குழம்பு பண்ணி ஒரு முறை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். வறுத்ததெல்லாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே இது தண்ணி ஊற்றி மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான குக்கிங் ஆயில். நான் இங்கே கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது கூட கடுகு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, சீரகம் எல்லாமே சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா கலரி விட்டு வறுத்துக்கலாம். நான் இங்கே எண்ணெய் மீடியமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னமும் கூட சேர்த்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. நாங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொடிசாக. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு தக்காளி தான் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா ரெண்டும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வருது. இது கூட உப்பு சேர்த்து நம்ம லேசாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். அவரைக்காய் 1/4 கிலோ அவரைக்காவை நான் 2 கட் பண்ணி கிள்ளி வச்சுருக்கேன். இது கூட மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூனு. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காரம் கூடவே சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே நம்ம தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச கிரேவியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த கிரேவி நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிரேவி நல்லா வதங்கி வருது. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவி நல்லா வதங்கி வந்துருச்சு. லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காயும் சேர்த்துக்கலாம். இதில்
பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்தளவுக்கு வதக்கியிருக்கேன். அந்தளவுக்கு வதக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சு அவரைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 கிலோ அவரைக்காய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம். அவரைக்காய் வதங்கி வரட்டும். இந்த கிரேவியோடு சேர்ந்து இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் கொதி வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சு நான் கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது கிரேவி. அவரைக்காய் குழம்பு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருந்தது. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் குழம்பு மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஆந்திரா ஸ்டைல் அவரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் கொதி விட்டு கொத்தமல்லி போட்டதால் 5 நிமிஷம் கொதி விட்டு ஓப்பன் பண்ணி இறக்கிக்க வேண்டியது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நார்மலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.